சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நர்மதா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லவளாக மாறிட்டு வந்துட்டுருக்கா. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியும் விஜயும் அவ்வளோ அன்பாக இருக்கிறத பார்த்து இந்த குடும்பத்தை ஏன் நம்ம பிரிக்கணும், மேட் ஃபார் ஈச் அதர்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தான் சொல்லுவாங்க. ஆனால் இது மேட் ஃபார் ஈச் அதர் ஃபேமிலி. வெண்பாம், மல்லி, விஜய் வந்து எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க, எவ்வளோ அன்பாக இருக்காங்க, அதை பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த குடும்பத்தை ஏன் நம்ம கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நர்மதா வந்து மனசு மாறிடுறாங்க. ஆனால் இதை வந்து ஆதவன் கிட்ட சொன்னால் ஆதவன் வந்து உன்னை போட்டு தொல்லையாவது நான் இந்த வேலையை நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவே மிரட்டிட்ருக்காங்க. ஏன் இவர் கண்ணுக்கு ஏன் அந்த அன்பு பாசம்லாம் தெரியலன்னு தெரியல. நர்மதா ஒரு வழியாக மனசு மாறிட்டாங்க. இவங்க எப்படியாவது பேசி ஆதவனை மாற்றுவாங்கன்னு சொல்லி பார்த்தா அதுதான் இல்லை. ஆதவன் வந்து உன்னை ஏதாவது பண்ணியாவது கூட நான் இந்த பிளானை வந்து முடிப்பேன், இந்த வேலையை நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டோம், நம்ம காசு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்காக என்ன பிளான் போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபுன்னு கூட பார்க்காம ஒய்ஃபவே மயக்கம் மருந்து கொடுத்து ரூமில் படுக்க வச்சுட்டு உன் மூலமாக தான் நான் வெண்பாவே கடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருக்காரு. அதே மாதிரி ரூமில் வந்து தூங்க வச்சுட்டு இவர் போயிட்டுருக்காரு, வெளியே போயிருக்காரு. மல்லியும் விஜயும் கேட்டுட்ருக்காங்க, வெண்பாவும் சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நர்மதா எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆதவன் வந்து சொல்லிகிட்ருக்காரு, அவள் தூங்கிட்டுருக்கா, டயர்டாக தூங்கிட்டுருக்கா அப்படின்னு சொல்லவும், மல்லி வந்து கண்மூடித்தனமாக அதை நம்பிட்டு, வெண்பா நீ போய் கூட்டிகிட்டு வா, நர்மதா ஆண்டியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. வெண்பாவும் இருந்துட்டு நான் போய் கூட்டிகிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு டாடாக்கிட்டையும் சொல்லிவிட்டு கிளம்பிட்டுருக்காரு. ஆதவன் வந்து இந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் போய் நர்மதாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கூட போயிட்டுருக்காரு. இவங்க பிளான் தெரியாமல் மல்லியும் விஜயும் வந்து வெண்பாவை ஆதவன் கூட அனுப்பிச்சி வச்சுருக்காங்க, ஆதவன் பற்றி தெரியாமல். ஆதவனும் மல்லியை வெண்பாவை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே தூங்கிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாத நேரத்தில் வெண்பா மூஞ்சில் வந்து ஸ்ப்ரே அடிச்சிடுறாங்க. அது என்ன ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மயக்கமாகிற ஸ்ப்ரே. மயக்கமாகி கீழே விழுந்துட்டால் தூக்கிட்டு போக ஈஸியாக இருக்குன்ற இந்த பிளானை வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து வெண்பாவை வந்து தூக்கிட்ட அப்புறம் இப்போ விஜய்க்கு தெரிய வருமா, இல்லை விஜய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.